அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு இந்த ஓய்வு நாளின் காலையின் ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எங்களை அழைத்த தயவிற்காக உம்மை துதிக்கிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை தங்கி எங்களை பலப்படுத்த உம்முடைய சமூகத்தில் எங்களை முற்றிலுமாக தாழ்த்துகிறோம். அன்னாள் எப்படி தன்னுடைய பாரத்தை தண்ணீரை போல ஊற்றிவிட்டாலோ அதை போல நாங்களும் உம்முடைய சமூகத்தில் எங்களுடைய மனபாரத்தை ஊற்ற வந்திருக்கிறோம். எங்களை ஏற்று அரவணைத்து கொள்ளும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு நம்மை புதுப்பித்து கொடுத்த ஒரு புதிய நாளை காண்பதற்கு கிருபை கொடுத்த தேவனுக்கு கொடான கொடி நன்றிகளை ஏறெடுத்து வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இந்த ஓய்வு நாளின் காலையின் வாழ்த்துக்களை சொல்லி உங்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளிலும் யோபு தன்னுடைய மனபாரத்தை மீண்டும் சொல்லி தேவ சமூகத்தில் புலம்புகிறார். அவருடைய புலம்பல் எப்படி இருக்கிறது என்றால், என் சுவாசம் ஒளிந்து என் நாட்கள் முடியப் போகிறது, பிரேதக்குழி எனக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டு இருக்கிறது. பரியாசம் பண்ணுகிறவர்கள் என்னிடத்தில் இல்லையோ? அவர்கள் செய்யும் அநியாயங்கள் என் கண் பார்த்து கொண்டு இருக்கிறது. இந்த லோகத்தின் பிரபுக்கள், லோகத்தின் மக்கள் எவ்வளவு அநியாயம் அக்கிரமம் செய்கிறார்கள் என்பதை நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன் என்று யோபு சொல்லுகிறார். ஆனாலும் தேவரீர் என் காரியத்தை உம்மேல் போட்டுக்கொண்டு எனக்காக வினயப்படுவார். வேறு யார் எனக்காக கஷ்டப்படப் போகிறார்? இந்த லோகத்தில் நான் நம்பியிருக்கிற ஆண்டவர்தான் எனக்கு எல்லாவற்றையும் செய்வார். எல்லாம் என்னை விட்டு போய்விட்டார்கள், இருந்தாலும் தேவ சமூகம் என்னோடு இருந்து எனக்கு வேண்டிய நல்ல பாதுகாவலை ஆறுதலை கொடுக்கிறது என்று அவர் புலம்புகிறார். நான் அவர்கள் இருதயத்தின் ஞானத்தை மறந்தீர், ஆனாலும் அவர்களை உயர்த்தாது இருப்பீராக. அவர்கள் உம்முடைய ஞானத்தை மறந்துவிட்ட அவர்கள் உலகத்தின் ஆசை வைத்து, உலகத்தின் மேல் ஆசை வைத்து உம்மை மறந்து விட்டார்கள். அவர்களை நீர் உயர்த்த வேண்டாம். எவன் தன் சிநேகிதனுக்கு கேடாக துரோகம் பேசுகிறானோ அவன் பிள்ளைகள் கண்கள் பூத்து போகும் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு அக்கிரமங்கள் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக நடப்பதை நாம் பார்க்கிறோம், நமக்கும் வருவதை பார்க்கிறோம். மன சமாதானத்தோடு நம்முடைய காலங்கள் இல்லை என்பதை நாம் நன்கு அறிவோம். அப்படி நமக்கு விரோதமாக துரோகம் செய்கிற பிள்ளைகள் அழியும் நாட்களை நம்முடைய கண்கள் காணும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. துன்மார்க்கரின் அழிவை நான் காண்பேன். அவருடைய பிள்ளைகள் பிச்சை எடுப்பார்கள். அவர்களுடைய மனைவிகள் தங்கள் கணவனை இழந்து விடுவார்கள் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு யார் என்ன நினைத்தாலும் அந்த நிலையிலிருந்து நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள் என்று இங்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். ஜனங்களுக்குள்ளே அவர் என்னை ஒரு பழமொழியாக வைத்தார். அவர்கள் முகத்துக்கு முன் நான் அருவருப்பானேன். இது நிமித்தம் என் கண்கள் சஞ்சலத்தினால் இருள் அடைந்தது. என் அவயவங்கள் எல்லாம் நிழலை போல் போகிறது. சன்மார்க்கர் இதற்குரிய பிரமியத்தை பார்த்து பிரமிப்பார்கள். குற்றமில்லாதவன் மாயக்காரனுக்கு விரோதமாக எழும்புகிறான் என்று சொல்லுகிறார்.
துன்மார்க்கருடைய அழிவு சீக்கிரமாய் வரும், காலம் பொறுத்து கொண்டு இருக்கிறது என்று யோபு நமக்கு கற்பிக்கிறார். நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடித்து கொள்ளுவான், சுத்தமான கைகள் உள்ளவன் மென்மேலும் பலத்து கொள்ளுவான். நீதிமான் தன்னை முற்றிலும் காத்து கொள்ளுவான். யாருக்கெல்லாம் சுத்த கரம் இருக்கிறதோ அவர்கள் மென்மேலும் பலப்படுவார்கள். தீங்கு நினையாமல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் சுகித்திருப்பார்கள் என்று இந்த வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நான் இப்பொழுது என் நாட்கள் கடந்து போயிற்று. என் இருதயத்தில் எனக்கு உண்டாயிருந்த சிந்தைகள் அற்றுப்போயிற்று. அவைகள் இரவை பகலாகவும் இருளை வெளிச்சம் தொடர்ந்து பிடிக்கும்படியும் அது எனக்கு என்ன செய்தது? அப்படி நான் பார்த்து கொண்டிருந்தாலும் பாதாளம் எனக்கு வீடாய் இருக்கும். இருளில் என் படுக்கையை போடுவேன் என்று சொல்லுகிறார். எனக்கு மகிழ்ச்சி இருக்கிறது. இந்த வாழ்க்கை எனக்கு மகிழ்ச்சியை கொடுத்தாலும் ஒரு நாள் நான் இருட்டிலே என் படுக்கையை போடுவேன் என்று யோபு சொல்லுகிறார். ஆனாலும் அந்த இருளில் படுக்கிற யோபுவையும் நம்மையும் ஆண்டவர் வெளிச்சத்தில் கொண்டு வருவார். நம்மை அந்த இருளின் படுக்கையிலிருந்து வெளியே வா என்று நம்மை தூக்கி எடுப்பார். வேதம் அப்படித்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அழிவை பார்த்து நீ எனக்கு தகப்பன் என்கிறேன், புழுக்களை பார்த்து நீங்கள் எனக்கு தாயும் எனக்கு சகோதரியும் என்கிறேன். என் நம்பிக்கை இப்போது எங்கே? நான் நம்பியிருக்கத்தக்க அந்த நம்பிக்கையை பார்ப்பவன் யார்? அது பாதாளத்தில் காலத்திற்குள் இறங்கும். தற்போது தூளிலே ஏகமாய் நான் இழைத்து போவோம் என்று சொல்லுகிறார். எவ்வளவு கணிசமான ஒரு வார்த்தை! ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அந்த வாழ்க்கை நமக்கு துக்கத்தை கொடுக்கும். எவ்வளவு துக்கமாக இருந்தாலும் ஆண்டவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையிலே நாம் துக்கப்பட்டு இருந்தாலும், சஞ்சலம் நம்மை ஆட்கொண்டிருந்தாலும் ஆண்டவர் உன் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். நீ அழுது புலம்புவாய், உன்னை பார்த்து மக்கள் நகைப்பார்கள், ஆனாலும் உன் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த யோபுவினுடைய வார்த்தைகளை கேட்ட நம்ம அனைவருக்கும் தேவ கிருபை எவ்வளவு சமாதானத்தை கொடுக்கும் என்பதை பார்த்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் நன்மை செய்யும் பட்சத்தில் நம்மை காக்கிறவர் நமது வலது பக்கத்தில் நிற்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, துன்பத்தை கண்டு ஒரு நாளும் நீங்கள் உங்கள் இருதயத்தை நெகிழ விடாமல், துன்பத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கிற தேவன் என் பின்னால் நிழலை போல வருகிறார் என்ற நம்பிக்கையில் நம்முடைய விசுவாசத்தை தொடக்குவோம். ஆண்டவர் நம்முடைய கால்களை ஒரு நாளும் தள்ளாட விட்டார். நம்முடைய இருதயத்தின் சிந்தைகளை ஒரு நாளும் பாதாளத்திற்கு ஒப்புக்கூட மாட்டார். அப்படியே நாம் யோபு சொன்னது போல இருளில் என் படுக்கையை போடுவேன் என்று சொன்னாலும் அந்த படுக்கையிலிருந்து தேவன் நம்மை ஒரு புது வெளிச்சத்தை காண்பதற்கு நம்மை தூக்கி எடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். எனவே கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த யோபுவின் உபத்திரவங்களிலிருந்து தேவன் அவருக்கு செய்ய போகிற நன்மையை நாம் பார்க்க போகிறோம், படிக்கப் போகிறோம். அந்த சிந்தையிலே யோபுவை போல நாமும் கலங்காமல், என்னை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தாலும் நான் அவரை விட்டு விலகேன், அவருடைய நாமத்தை உபகாரம் பண்ணுவேன் என்று யோபு 13:15 சொல்லுகிறது. இந்த சத்தியத்திலே, இந்த வார்த்தையிலே நாம் நிலைத்து நிற்க கர்த்தருடைய சமூகத்தை நாடுவோம், ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை தங்கி, உம்முடைய மேலான சத்தியத்தின் பாதையிலே நாங்கள் நடப்பதற்கான பலத்தை எங்களுக்கு தந்து, இந்த கஷ்டங்கள், இந்த உலகத்தின் துன்மார்க்கங்கள் எல்லாவற்றிலும் நாங்கள் விலகி எங்களை காப்பீர் என்ற நம்பிக்கையோடு உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உம்முடைய வேத வசனங்கள் ஆறுதலை கொடுத்து, சமாதானத்தை கொடுத்து, நல்வழிப்படுத்த உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற
எங்கள் ஒவ்வொருவரையும் தேற்றும் ஆறுதல் படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட நம்மிலே தேவ சமாதானம் தங்கி இருக்கும். நிச்சயமாக கவலை வேண்டாம். ஆறுதலின் தேவன் நம்மோடு இருக்கிறார். அந்த தேவனோடு நாம் பிணைக்கப்பட்டு இந்த நாளை அவருக்கு பிரியமாய் ஆசரிப்போம். பயணங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுப்பார். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.